காலால மண்ணை உதச்சுக்கிட்டே கூட்ரோட்ல சீறிக்கிட்டு இருந்த காளைய பார்த்து புல்லுக்கட்டை காமிச்சு பணிய வச்ச கதையை பத்தி சொன்னாரு விஜய். ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த காளை தான் தமிழக அரசியல் களம். சின்ன பையன் தான் டிவிக்கேன்னு அவர் சொல்லும் போது கூட்டம் ரொம்ப ஆர்ப்பரிச்சிச்சு. கல்லாப்பெட்டி கூட்டணின்னு நல்லா சொல்லிட்டு அடிச்சாரு. கூவி கூவி கூப்பிட்டோம். கூட்டணிக்கு யாரும் வரலன்ற ஆதங்கமும் அதுல நிறையவே தெரிஞ்சிச்சு. விஜயகாந்த் தொண்டர்களை எல்லாம் எப்படியும் இழுத்துடணும்னு வீராப்பா இருக்காரு ஐயான்னு நல்லாவே புரியுது. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு சொல்றதோட நிறுத்தாம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு சேர்த்து சொல்லும் போது அது நல்லாவே புரியுது. கலைஞரும் சரி, கேப்டனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, விஜய்னு கூப்பிட்டது விஜயகாந்த் மட்டும் தானே விஜய் சார். விறுவிறுன்னு நடக்கிற அரசியல் போட்டியில சிலர் வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாங்க. சீரியஸான அரசியல் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சிரிப்பு சிரிப்பா காமெடி பண்றாங்க அப்படின்னு பேரை சொல்லாம விஜய் சொன்னது கண்டிப்பா சாட்டை முருகனை தான் அப்படிங்கிறது பச்சை குழந்தைக்கு கூட புரியாதா என்ன? கட்ட கடைசியா பேச்ச முடிக்கும் போது என் பஸ்ஸை துரத்திக்கிட்டு பைக்ல வராதீங்க அப்படின்னாரு. கூட்டத்துக்கு கூட்டம் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டிய எச்சரிக்கை தான் இது. கூடவே அப்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு தான் அது பெரிய தொல்லைன்னு சேர்த்து சொல்றதுல ஒண்ணும் தப்பில்ல விஜய் சார். வால் குடுக்கறதுக்கு முன்னாடி வேலும் கொடுத்தாங்க விஜய் கையில. ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு ஒரு அடையாளத்துக்குள்ள கட்டங்கட்ட பாக்குற எதிரிகளுக்கு எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்க மாட்டான் இந்த விஜய்னு காட்டுறதுக்காக கூட அது இருக்கலாம். காங்கிரஸ் தன் பக்கம் வராத பட்சத்துல சிறுபான்மை சமுதாயத்தோட ஓட்ட சாலிடா இழுக்கிறதுக்கு கடைசியா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அவர் பண்ணவும் செய்யலாம். வீட்டை விட்டே வெளியில வராத பனையூர் பண்ணையார்னு ஒரு பக்கம் கேலி. அப்படியே வெளியில வந்தா என்ன விஜய்னா வீக்கெண்ட் அவுட்டிங் வெளியில கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு ஒரு பக்கம் கிண்டல். இங்க தான் கூட்டம் நடத்தணும், இத்தனை நாளைக்கு முன்னாடியே சொல்லணும், இவ்வளவு பேர் தான் வரணும்னு அடுக்கடுக்கா கண்டிஷன் போடுது போலீஸ். தடுக்கிறாங்க மடக்குறாங்க. அதனால ஊருக்கு ஊர் வர முடியலன்னு சொல்றாரு விஜய். தேர்தல்ல ஜெயிச்சு முடிச்சதும் உரிய பாதுகாப்போட ஊருக்கு ஊர் நன்றி சொல்ல வருவேன்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அடிபட்டு உதப்பட்டு தொண்டர்களுடைய உயிரையும் பறிகொடுத்த விஜய் இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கணும். மினிட் பை மினிட் உங்களுடைய எல்லா கூட்டத்தையும் எல்லா சேனலும் லைவா காட்டுது அப்படிங்கறத நீங்க பெருமைப்பட்டுக்கிறது நிஜம்னா பஸ்லயும் கார்லயும் பைக்லயும் உங்களுடைய அத்தனை தொண்டர்களும் உங்களை தேடி வரணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கான்னு நீங்க சொல்றத நீங்களே மனசார நம்பினீங்கன்னா அந்த விஜய்கள் எல்லாம் வீட்டுல இருந்தே உங்களை பார்க்கட்டும் விடுங்க. இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு கொளுத்துற வெயில்ல பறக்க பறக்க உங்களை தேடி வந்து பாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கரிசனை உங்களுக்கு இருந்தா எதிரிகளோட வீக்கெண்ட் அவுட்டிங் கிண்டலை பத்தி நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதீங்க விஜய் சார். படிக்கிற தொண்டர்கள் காலேஜ் போகட்டும், உழைக்கிற தொண்டர்கள் வேலைக்கு போகட்டும். வழக்கம் போல வீக்கெண்ட்லயே கூட்டத்தை நடத்துங்க. சுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதுன்னு சொல்லுங்க. அகரம் சரியில பண்ணது மாதிரியே எந்த விலை கொடுத்தாலும் எங்க ஓட்டை விற்க மாட்டோம்னு போகிற இடமெல்லாம் சத்தியம் வாங்குங்க. அள்ளி கொடுக்கிற வெள்ளி பணத்துக்கு கிடைக்காத ஓட்டு எங்கள் உள்ளத்துல நல்ல அன்பனி விதைச்சு காட்டுன்னு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் சொல்ற நேரம் வந்துருச்சு. அடங்காத காளையோட பசிய புரிஞ்சுக்கிட்டு புல்லுக்கட்டை கொடுத்து படிய வச்சானே அந்த பையன். அதே மாதிரி புதிய தலைமுறையுடைய அரிய தேவைகள் என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. வெற்றிங்கிற வார்த்தையை முதல்வர் சொன்னாலே அது உங்க கட்சியை தான் குறிக்குதுன்னு சொல்றீங்களே விஜய். வாக்குகள் முன்ன பின்ன விழுந்தாலும் மக்களோட மனசுல இன்னும் விஸ்தாரமா நான் இடம் பிடிப்பேன்னு முதல்ல ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்சியோட பெரும்பகுதி உங்களை தான் நம்புதுன்னு நீங்க நினைச்சா ஒரு புதுவிதமான அரசியலை படைச்சு காட்டுங்க பாப்போம்.